ஸ்ரீ ஐயப்பன் வரலாறு பண்டைய காலத்தில் மகிஷி என்ற அரக்கி தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்தாள். அவளை அழிக்க சிவபெருமான் மற்றும் திருமகள் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் சேர்ந்ததால் பிறந்த தெய்வக் குழந்தைதான் ஸ்ரீ ஐயப்பன். இந்த தெய்வக் குழந்தையை பம்பை ஆற்றங்கரையில் பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகர பாண்டியன் கண்டெடுத்து தன் மகனாக வளர்த்தார். அவருக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டார். மணிகண்டன் சிறுவயதிலேயே அற்புத சக்திகளை காட்டினார். ஆனால் அரண்மனை ராணி தன் மகன்தான் அரசனாக வேண்டும் என்பதற்காக சதி செய்தாள். அவள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டது போல நடித்து சபரிமலை காடுகளில் உள்ள புலியின் பால் பாயை கொண்டு வந்தால்தான் நோய் குணமாகும் என கூறினாள். மணிகண்டன் தனியாக காட்டுக்குச் சென்று புலிகளை அடக்கி அவற்றின் பாய்களை எடுத்துக்கொண்டு திரும்பினார். இதனால் அவர் தெய்வம் என்பதை மன்னன் உணர்ந்தான். அப்போது மணிகண்டன், நான் மனிதன் அல்ல, தெய்வம், சபரிமலையில் தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிவேன் என்று கூறி மறைந்தார். அதன்பின் சபரிமலையில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் உருவானது. அவர் ஹரிஹரபுத்திரன், சிவன் பிளஸ் விஷ்ணு என அழைக்கப்படுகிறார். ஐயப்பன் தத்துவம் சாதி மத வேறுபாடு இல்லை. 41 நாள் விரதம், சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம்